மோதிரம் இது பாருங்கள். ஓகே, இது ஏன் மோதிரம் நான் கையில் போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த பாருங்கள், இந்த கலர் நான் இந்த கலர் வேணும்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கலர் வச்சுக்கோம். இது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. இது இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் கழிச்சு கடையில் மிச்சம் இருக்க மோதிரம் விற்காமன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய வந்துடும் மோதிரம், நிறையா வரும் பாருங்கள். விற்றது போக மிச்சம் இருக்கும்ல, ஸ்டாக் இருக்கும்ல பாருங்கள். இதெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இவங்க பிள்ளையாரெலாம் பாருங்கள் எவ்வளோ கருத்து போய் கிடக்குறாருங்க. பிள்ளையார் கருத்து போயிருக்காரு, முருகன் கருத்து போயிருக்கிறாரு. இவரெல்லாம் எப்போ குளிப்பாட்டுறதுன்னு கேட்காதீங்க. குளிப்பாட்ட மாட்டோம் கடையிலலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா. இப்போ இந்த மோதிரம் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்கா. ஒரு நவரத்தின மோதிரம் அதுக்கு காமிக்கிறாங்க. அது ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, ஐம்பொன் அப்படிங்கிறது நம்ம இதுதான் வருங்க. இதை யார் வாங்குவாங்க அப்படிங்க கேட்குறேன். ஐம்பொன் அப்படிங்கிறது இது வந்து நம்ம கடையில் ஒரே ஒரு மோதிரம் பழைய ஸ்டாக் இருக்குங்க சரிங்களா. ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்குது இது மாதிரி வந்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது மோதிரம் ரைட்டு, கையில் போட்டால் வெள்ளையாயிரும். இந்த பாருங்கள், இது இது வந்து புது மோதிரம். இது வந்து புது மோதிரம், இது வந்து பழைய மோதிரம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டுங்களா. இந்த மாதிரிலாம் கருத்து சிறுத்து போனால் யாரும் வாங்க மாட்டாங்க. கருப்பாக கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி மெருகு போட்டு தங்க. நான் வந்து நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க, கழுத்தில் ஏதாவது ஒரு செயின் இருந்தால் போதும். இரும்பாக இருந்தால் பரவாயில்ல, இரும்பு செயினை வாங்கி போட்டுக்கலாமே. நம்ம தங்கத்துக்கு பதில் தானே தங்கம் வாங்குகிறோம் சரிங்களா. தங்கத்துக்கு பதில் தங்கம் மாதிரி இருக்க தங்கத்தை வாங்குகிறோம். அப்போது நீங்கள் இந்த கலரில் ஐம்பொன் செயின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கவா. இதே மாதிரி எங்கிட்ட கர்நாடகாவிலேருந்து ஒரு அம்மா 100 செயின் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. நான் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு செயின் வந்து லெமன் வாஷ் பண்ணி காமிச்சேன் மாடல் சரிங்களா. லெமன் வாஷ் பண்ணி மாடல் காமிச்சு நான் அவங்களுக்கு பில் போட்டு கொடுத்தேன். இது லெமன் வாஷ் செயின், நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலான்னு பில் போட்டு கேரண்டி கார்டு வாங்கி கொடுத்தேன். இப்போ நீங்கள் அது மாதிரி வேணுமா, வாங்கித்தரோம். எல்லாருக்கும் கிடைக்கும், அது கிடைக்கும் சரிங்களா. ஆனால் அது எத்தனை பேர் அப்படியே கழுத்தில் போட்டுக்குவோம், நம்பி வாங்கி எத்தனை பேர் கழுத்தில் போடுவோம் அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி. ஸோ இப்போ இது மோதிரம் ஏன் வந்து ஐம்பொன் மோதிரம் வந்து ஏன் கருக்காமல் இருக்குது அப்படின்னா, இதில் சோப் போடுவோம், பாத்திரம் கழுவுவோம், துணி துவைப்போம், கையை அடிக்கடி கழுவிட்டு இருப்போம். இந்த மோதிரம் வந்து வெண்மையாக இருக்குது, கையோட கை டச் ஆகுது, வெண்மையாக இருக்குது சரிங்களா. கழுத்தில் போட்டிருக்க செயினுக்கு என்ன வேலை கருக்காமல் இருக்கிறதுக்கு. ஐம்பொன் செயின் கழுத்தில் போட்டிங்கன்னா கருப்பாக தான் ஆகும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் லெமன் வாஷ் பண்ணி தான் போடணும் கழுத்தில். ஆனால் அது யார் பண்ணுவோமா, அது பண்ண மாட்டோம். அது இல்லாமல் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி, இது வந்து இந்த வார்ப்பு டிசைன், இதுக்கு பேர் என்னென்னா வார்ப்பு. கம்பி மாதிரி இருக்கா, வளவலன்னு இருக்கா, இப்படியே நம்ம புளித்தண்ணியில் ஊற போட்டு இப்படி தேய்ச்சிட்டு லேசாக விபூதியை தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு துணியை வச்சு தொடச்சிட்டோன்னா பாருங்கள், இதான் பண்ணியிருக்காங்க அவங்க. பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள், விபூதி ஒட்டியிருக்கும். இதில் நிறைய மோதிரத்தில் விபூதி இருக்கும் சரிங்களா. இப்படி தொடச்சாங்கன்னா இப்படி பலன்னு ஆகிடும். விபூதி ஒட்டின மோதிரம் போட்டு தேய்ச்சிட்டு தொடச்சோம்னா பலன்னு கண்ணாடி மாதிரி ஆயிடும். இதை வந்து நீங்கள் மாதம் ஒருக்க கூட செஞ்சுக்கலாம் மோதிரத்துக்கு. ஆனால் மோதிரம் செய்ய தேவையில்லை. ஏன்னா மோதிரம் நம்ம கையில் வந்து சாப்பிட்றோம், புளி கரைக்கிறோம், மாவு பிசைகிறோம், துணி துவைக்கிறோம். அந்த பாருங்கள், சோத்து கையிலலாம் மோதிரம் போட்டால் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பலனே இருக்கும். பீச்சங்கையில் பண்ணாலும், ஏன்னா 2 கையும் சேர்த்து தான் சில சமயம் செய்வோம். லெமன் ஜூஸ் போடுறோன்னு சொல்லி இந்த கையிலையும் புளிவோம், இந்த கையிலையும் படும். அது கழுவும் போது சேர்த்து தான் கழுவும். ஸோ அந்த காரணத்தினால இது பலனே இருக்குது. இதுவே நீங்கள் செயினுக்கு பழசாயிடுச்சுன்னா இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பழைய செயின் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் பாருங்கள், இதாங்க ஐம்பொன் செயின். தெரியுதுங்களா ஐம்பொன் செயின்னா. அந்த பாருங்கள், இதுதான் ஐம்பொன். இது நம்ம கடைக்கு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குற பழைய செயின். இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே ஒரு புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு துகள்கள் இல்லாமல், ஏன்னா துகள் இல்லாமல் இதில் போய் பூந்துக்கும், ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியில் ஊற போட்டு தேய்ச்சி கழுவினீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு புது ப்ரஷ்ஷு, பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை வச்சு ஒரு கோல்கேட் பேஸ்ட்டு ஏன் போடணும் அப்படின்னா, அது பித்தளை வெண்கலத்தை வந்து பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. கரெக்டுங்களா. அது லேசாக பேஸ்ட் அதில் தடவி அதை போட்டு இதில் தேய்ச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பொந்து சந்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அப்புறமா எப்படி